Praise the Lord, hallelujah, glory to God. So இந்த புதிய வருடத்துல இன்னொரு முறை உங்களை மீட் பண்ணும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஓகே, இந்த 2021 உண்மையாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற ஆண்டாக இருக்கிறது. ஸ்பெஷலி இந்த யூத் பிள்ளைகளாகிய உங்களுடைய லைஃப்லையும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் காத்திருக்கிறார். ஆமேன், ஹalleluya. பாருங்க, இந்த 2021 ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதம் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நிறைய காரியங்களை நம்மளோடு கூட பேசியிருக்கிறார். உங்கள் தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கும் ஏராளமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார். இப்போது இந்த புதிய வருடத்துல இந்த ஆரம்பத்திலிருந்து முடிவுக்குள்ளாக நிறைய இடங்களெல்லாம் நீங்க தாண்டி போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. புதிய காரியத்தை சந்திக்க போறீங்க, புதிய இடத்துக்கு போக போறீங்க, புதிய மனுஷர்களை சந்திக்க போறீங்க, நிறைய விஷயங்கள் வித்தியாசமா நடக்க போகிறது. அப்போ ஒவ்வொரு இடத்துல நீங்க தனிப்பட்ட விஷயத்துல டிராவல் பண்ணியே ஆகணும். ஸோ நீங்க கடந்து போகக்கூடிய இந்த ஆண்டு யாரும் வீட்டில் இருக்க போறது இல்லை. இந்த ஆண்டு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போற ஆண்டா இருக்கிறது. இந்த ஆண்டுல உங்களை ஆண்டு வித்தியாசமாய் கொண்டு நடத்த போகிறார். ஸோ இந்த ஆண்டுல நீங்க எப்படி இருக்கணும், இதை குறித்து தான் இந்த வருடம் ஆண்டவர் முதல் வீடியோவில் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். பாருங்க, நமக்கு கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய நமக்கு எது ரொம்ப முக்கியம், வாலிபர்களாகிய உங்களுக்கு எது முக்கியம்னா இயேசு மீது அன்பா இருக்கிறது முக்கியம், உண்மையோடு இருக்கிறது முக்கியம், பரிசுத்தத்தோடு இருக்கிறது முக்கியம், நம்பிக்கையோடு இருக்கிறது முக்கியம். அதே போல தைரியத்தோடு இருப்பதும் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, புதிய வருடத்துக்குள்ள நேரா போறீங்க. புதிய வருடத்துக்கு போகும்போது என்ன ஃபேஸ் பண்ண போறோம், எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, அந்த காரியத்துக்கு முதலாவது நம்ம எதை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னா மிகுந்த தைரியத்தை விட்டுட்டு போகக்கூடாது. பலனுக்கு ஏதுவான மிகுந்த தைரியத்தை விட்டுட்டு போகாதிருங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்க, நான் வசனத்தில் உங்களோடு கூட வாசிக்கிறேன். எபிரேயர் 10:35 வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறது, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ இந்த இயர் நம்ம கடந்து போகும்போது, இந்த வருஷம் நம்ம போகும்போது எதை விட்டுட்டு போகக்கூடாதுன்னா மிகுந்த தைரியத்தை விட்டுட்டு போகக்கூடாது. தைரியம் ரொம்ப அவசியம். ஏன்னா நிறைய காரியங்களை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் உங்களுடைய ஹோப்பை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த காரியத்தை உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. அப்போது ஆண்டவர் புதுசாக இந்த வருடம் துவக்கத்திலே சொல்லிட்டாரு, நீ தைரியத்தை விட்டுடாதம்மா, நான் உன் கூடவே இருக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. யாத்ராகமம் 34:10 வசனத்துல இந்த வருட வாக்குத்தத்தின்படி அடியேன் இடத்துல சொன்ன வார்த்தை, நான் உன்னோடு இருந்து, அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காரு, பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருக்காரு. உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய அவர் காத்திருக்கிறார். அப்போ நம்ம கூட இருந்து பெரிய காரியம் செய்வதற்கு பலன் ரொம்ப அவசியமா இருக்கு, தைரியம் ரொம்ப அவசியமா இருக்கு. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ வசனம் சொல்லுகிறது, 2 பேதுருவில் நம்ம இவ்விதமாய் வாசிக்கிறோம். 2 பேதுருவில் 1:5 வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுது, விசுவாசத்தோடு கூடிய தைரியத்தையும் விட்டு நீங்க போகாதீங்க. விசுவாசத்தோடு கூடிய தைரியம் என் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அதை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். இதோடு கூட நான் தைரியமா ஃபேஸ் பண்ணுவேன். மனுஷன் கொடுத்த ப்ராமிஸா இருந்தா பயப்படலாம், ஐயோ இந்த ஆண்டு எப்படி போவேன், இல்ல காலேஜுக்கு எப்படி போவேன், இல்ல வேலைக்கு எப்படி போவேன், இல்ல புதுசா திருமண காரியத்தை நான் எப்படி செய்வேன். மனுஷ வார்த்தைகளா இருந்தா தைரியம் இருக்காது, ஒரு பயம் இருக்க வேண்டிய அவசியம் தான். ஆனா இன்னைக்கு காட் என்ன வேர்ட் சொல்றார் அப்படின்னா, உங்களுக்கு தைரியம் அவசியம். நீங்க என் கூட டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா பெரிய பெரிய காரியங்களை சந்திக்க போகிறீங்க, பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆகையால முதலாவது நீங்க உங்க தைரியத்தை விட்டுடாதீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இவ்விதமாய் வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறபடி 86 முறை இந்த தைரியத்தை விட்டு விடாதீங்க என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இவ்வளோ தடவை சொல்லியிருக்குன்னா, நம்ம ஒரு வார்த்தையை கேட்கும்போது தைரியமா இருப்போம். அந்த வார்த்தை அடுத்த நாளாகட்டும், அடுத்த மாதமாகட்டும், அது டிலே ஆகும்போது நமக்கு ஒரு பயம் வருகிறது, நமக்கு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை நம்ம கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. இல்லை, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. வேத வசனத்தில் நம்ம இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிப்போம். வசனத்தில் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 3:6 வசனத்தில் விதமாக சொல்லுகிறது, நம்பிக்கையோடு கூடிய தைரியத்தோடு நீங்க முடிவு பரியந்தம் நீங்கள் தொடர்ந்து கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. தைரியத்தை விட்டு விடாம நம்பிக்கை அவசியம், விசுவாசம் அவசியம், இதை முடிவு பரியந்தம் கொண்டு போக வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போற காரியங்களை உங்களால ஃபேஸ் பண்ண முடியும். அந்த இடத்துல உங்களுக்காக ஜெயமாய் முடிக்க முடியும். பாருங்களேன், யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், ஒரு சின்ன பையன், ஒரு 14-15 வயது பையன், அவனை அவர் சகோதரர்கள், சொந்த சகோதரர்களே பகையினால தண்ணீர் இல்லாத குழியில போடுறாங்க. அங்கிருந்து அவனை வெளி ஜனங்களுக்கு வித்துடுறாங்க. அவன் அங்கிருந்து பார்த்தோம்னா எகிப்து தேசத்துக்கு அடிமையா மாறுறான். ஒவ்வொரு இடத்துலையும் மாறி 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 அவனுடைய டிராவல் போயிட்டே இருக்கிறது. ஆனா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பிள்ளை தன்னுடைய தகப்பனுடைய கர்த்தரை நோக்கி அவன் வேண்டுதல் செய்ய ஆரம்பிச்சான். அங்க ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போது அவன் மிகுந்த தைரியத்தோடு இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா இடத்துலையும் அவன் தைரியமா இருந்தான். ஐயோ யாருமே இல்லையே அப்படி
அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போதும் ஐயோ நம்ம யாருமே இல்லாத போது நம்ம எப்படி நடத்துவோம், எப்படி இருப்போம், நம்ம எப்படி வாழ்வோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்போதும் தன் கடவுளை அவன் நம்பியிருந்தபடினால, ஆண்டவராகிய கர்த்தரை அவன் நம்பியிருந்தபடினால அந்த சின்ன வயசுல அடுத்த ஸ்டேஜ் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஆண்டவர் அவனுக்கு பலனை கொடுத்து, அறிவை கொடுத்து, ஆவியை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து அவனை நடத்தி கொண்டே இருந்தார். அவன் தைரியத்தோடு இருந்தபடினால தான் கடைசியில் அந்த எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக அவன் மாறுகிறான். அன்பு பிள்ளைகளே, ஸோ இந்த வேளையில் வாலிப வயசுல உங்களுக்கும் பலவிதமான காரியங்கள் இருக்கலாம். எப்படி நம்ம போய் சந்திக்க போகிறோம், இந்த காரியத்தை எப்படி நம்ம முடிக்க போகிறோம், புதிய காலேஜா இருக்குமே, புதிய வீடா போகிறோமே, இல்லை புதிய இடத்துக்கு நம்ம ஆஃபீஸ் போகிறோமே, புதிய காரியத்தை நம்ம சந்திக்க போகிறோமே, இது கரெக்டாக இருக்குமா இருக்காதா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் தனியாக எப்படி இருக்க முடியும் அப்படின்ற பலவிதமான குழப்பங்கள் உங்கள் மத்தியில் இருக்கலாம். இந்த இயர் நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க. ஸோ ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் மிகுந்த தைரியத்தோடு இருங்க. உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ் எல்லாத்தையும் கையில் வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். தைரியத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுது, உங்கள் ஆசீர்வாதம் வந்து சேரக்கூடிய அந்த பலனை நீங்கள் விட்டுடாதீங்க. மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டுடாதீங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னா உங்கள் தைரியமான ஒரு எண்ணத்தில் தான் இருக்குது. உங்கள் கையில் ஒரு வேலை வருது, உங்கள் கையில் ஒரு காரியம் வருதுன்னா நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் கையில் இருக்குது. பண்ணீங்கன்னா ஆசீர்வாதம், பண்ணலைன்னா அந்த இடத்துல எல்லாத்தையும் லூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் இந்த இயர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் ஆண்டவர் உங்கள் லைஃப்பில். பெரிய பெரிய காரியத்துக்கு நேரம் நீங்கள் கடந்து தான் போக போகிறீங்க. அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தான் போகிறீங்க. அதுக்கு உங்களுக்கு முக்கியமாக இந்த இயர் எது தேவைன்னா தைரியம் தேவை. தைரியத்தோடு இருங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் மத்தியில இருந்து செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் இருக்கிறவங்க தேவையில்லாமல் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க, தேவையில்லாததெல்லாம் உங்கள் காதுகள் கேட்கும். எதையும் நம்பாதீங்க. யோசேப்பு சின்ன பிள்ளை, அவன் வெளியில் வரும்போது, அந்த குழியிலேருந்து, தண்ணீர் இல்லாத குழியிலிருந்து அவன் வெளியில் வரும்போது அவனுடைய நம்பிக்கை என்னவா இருந்தது? கர்த்தராக இருந்தது. அவன் மேலே அதிகாரியாக இருக்கும்போது அவனுடைய நம்பிக்கை கர்த்தராக இருந்தது. இப்பொழுது வெறுமையான சூழ்நிலை, வாக்குத்தத்தம் மட்டும்தான் கையில் இருக்கு. டோன்ட் வரி. ஸோ லாஸ்ட் இந்த இயர் நீங்கள் பார்க்கும்போது ஸோ ரொம்ப அமேசிங்காக காட் நடத்தினதை நீ டெஸ்டிமனியாக சொல்லுவேன். அந்த அளவுக்கு காட் உங்களை நடத்த போகிறார். உங்கள் தைரியத்தை விட்டுடாம கர்த்தருக்குள்ள திடமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட பிரசங்கத்தின்படி என் பிள்ளைகள் ஆண்டவரே தைரியத்தை விட்டுவிடாதபடிக்கு ராஜா ஏசப்பா பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த வருஷத்தில் எல்லா நன்மைகளையும் ஆண்டவரே சுதந்திரிக்க கிருபை தருவீராக. தேவையில்லாத பயம் ஆண்டவரே, தேவையில்லாத பிசாசுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். கர்த்தாவே, நீர் கூடவே இருக்கிறீர் என்ற நம்பிக்கை இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா அதிகமாய் ஆண்டவரே இப்பொழுதே ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. நீர் பெரியவர், பெரிய காரியங்களை இந்த பிள்ளைகளோடு இருந்து செய்யும் ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.